நடிகர் பிரகாஷ் ராஜ் கைது செய்யப்படுவார். அது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு அவருக்கு ஒரு பிடி வாரண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு மிக சமீப காலமாக பிரகாஷ் ராஜோடைய அந்த பேச்சுக்கள், குறிப்பாக மத்திய அரசு, மோடி எதிர்ப்பு அரசியல், அமித்ஷா பொதுவாக அவர் பிஜேபிக்கு எதிரான, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கருத்தை சொல்கிறார். அதை மீறி தாறுமாறான விமர்சனங்கள் தமிழ்நாட்டு அரசியல், குறிப்பாக மொத்த அரசியல். ஆனால் கர்நாடக அரசியல் ஒன்றுமே பேச மாட்டார். நல்லா கவனிக்கிற ஒரு விஷயம் சரி, அதுக்குள்ளே அப்புறம் போவோம். என்ன அவரை கைது பண்ணுறதுக்கு ஜாமீனில் வெளிவிட முடியாத அளவுக்கு என்னங்க அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த அவர் பிரகாஷ் ராஜ் பக்கம் இருக்கிற சிலர்லாம் பார்த்தீங்களா பிஜேபி கவர்மெண்ட்டு, பார்த்தீங்களா சங்கிங்க, பார்த்தீங்களா மோடி அப்படின்றாங்க. ஏங்க அது நினச்சிருந்தா எப்போ பண்ணியிருக்கலாமே, கைது பண்ணுறதோ அல்லது அடக்கிறதோ அல்லது பிரகாஷ் ராஜுக்கு எதிரான ஒரு வேலையை செய்கிறதோ அதை எப்போ பண்ணியிருக்கலாமே. என்ன பண்ணார் பிரகாஷ் ராஜ் அப்படின்னா, 4 மாநிலத்தோடைய ஓட்டர் ஐடி அவர்கிட்ட இருக்குது. எப்படி பாருங்க, இப்போ எஸ்ஐஆர் வந்தபோது எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு திமுக கவர்மெண்ட் அப்படி கொந்தளிச்சாங்க தேர்தலுக்கு முன்ன. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண உடனே எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எஸ்ஐஆர் நல்ல ஒரு விஷயம் தாயா அப்படின்னு எங்கே தெரிய வந்ததுன்னா, நிச்சயமாக மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா மேற்கு வங்காளத்தில் நடந்த தேர்தல். பங்களாதேஷ்லேருந்து எவ்வளோ பேர் உள்ளே இருந்திருக்கிறாங்க. இந்த மம்தா பானர்ஜி எவ்வளோ பேர் உள்ளே இறக்கி வச்சு இவ்வளோ காலம் வெற்றி பெற்றதற்கான காரணம் இதுதான் தெரிய வந்தது. ஃபுல்லாக எஸ்ஐஆரில் எடுத்து நீக்கி அடிச்சு தள்ளினாங்க பாருங்க. அப்படி நீங்கள் உங்கள் சொந்த மாநிலத்திலேயே 2 வாக்காளர் அடையாளம் அட்டை வச்சிருந்தாலே தப்பு, அது வச்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது 4 மாநிலத்துடைய வாக்காளர் அடையாள அட்டையை வச்சுக்கிட்டு இருக்காருன்னா அவர் என்ன அரசியல் பேசுறாரு, அப்புறம் என்ன நியாய தர்மம் பேசுறாரு அவரு? தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அது எப்படி சாத்தியமாகும்? அப்ப என்ன அர்த்தம்? எங்க போனாலும் போய் ஓட்டு போடுறத அப்படியே மேலே போக வேண்டியது தானே, நார்த்தில் போயிட்டு. ஏன்னா நார்த்து தான் அவருக்கு பிடிக்காது. ஊபி, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ்னு என்ன ஆவன்னு தெரியும் அவருக்கு. இந்த சவுத்தில் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் அரசியல்லாம் பண்ண முடியும் பிரகாஷ் ராஜ். இப்போ நார்த்துன்னு சொன்ன உடனே அவர் பேசுனது தான். கேரளாவில் நடந்த ஒரு இலக்கிய விழா, அந்த இலக்கிய விழாவில் போய் கலந்துக்கிட்டு ராமாயணத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி ராமரும் லட்சுமணரும் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள், எப்படியாப்பட்ட வார்த்தை பாருங்க, புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு. இந்தியா ஒரு ஒற்றுமையான நாடு. நீங்கள் மதத்தாலும் மக்களுடைய இனத்தாலும் மொழியாலும் வேறுபட்டு இருந்தாலும் மிக ஒற்றுமையான ஒரு நாடு. அந்த ஒற்றுமையோட பலம் தான் இன்னைக்கு யாராலையும் அசைக்க முடியல. ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நாட்டில இருந்து அவங்க கேட்கறாங்க, எங்களுக்கு உணவு வேணும், இந்தியாவால் தான் அது முடியும், நீங்க கொடுக்கலாம் எங்கங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான பிரகாஷ் ராஜ் மாதிரியான ஆட்கள். எப்படியாப்பட்ட பேச்சு பாருங்க. ராமரும் லட்சுமணரும் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிற்கு புலம்பெயர்ந்தவர்கள், அகதிங்க 2 பேரும் அப்படின்னு. அது பெரிய சர்ச்சையாகி அந்த சமயத்தில் திருப்பதி தேவன் சார்ந்தருடைய அறங்காவலர் ஒருவர் 100 கோடி ரூபாய்க்கு ஒரு வழக்கு போட்டார். அப்புறம் கவிதா, கராத்தே கவிதான்னு ஒரு தெலுங்கு நடிகைன்னு நினைக்கிறேன், அவங்க போய் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா இது ஒரு ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு பேச்சிருக்காரு பிரகாஷ் ராஜ்னு. 4 தரப்புலேருந்து ஒரு எதிர்ப்பு வந்த உடனே, இல்லைங்க நான் இலக்கிய கூட்டத்தில் போய் ராமாயணத்தை பற்றி, ராமாயணத்தோட இலக்கியத்தை பேசணும்னு சொல்லி அதை மடமாற்றி விட்டார். ரைட், ஓகே, இது வழக்கமாக பண்ணுற ஒரு வேலை தான். மடமாற்றி பேசி விட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறீங்க, இவ்வளோ அரசியல் பேசுகிறீங்க, குறிப்பாக இந்த சங்கி நாட்டை அப்படியே பிளக்க போகிறாங்க, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு அவர். ஆனால் 4 மாநிலத்துடைய வாக்காளர் அடையாளம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ 4 மாநிலத்துக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா அது என்னங்க யாராவது பண்ண முடியுமா? பண்ணால் சும்மா இருப்பாங்களா? இப்போ அந்த பிடிவாரண்ட் அல்லது அவரை கைது பண்ணி அதன் பிறகு விசாரணை வந்த பிறகு முழுமையாக தெரியும். அதே வேளையில் பிரகாஷ் ராஜ் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத மாதிரி கரப்பாம்பூச்சி கட்சி ஒன்று எங்கே இருந்தால் முளைச்சானுங்கன்னு தெரியல. கரப்பாம்பூச்சி கட்சி திடீர்னு எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருந்துட்டு அங்கேருந்து கரப்பாம்பூச்சி கட்சின்னு ஒன்று போட்டு
ஆளை காமிக்கவே இல்லை வந்து. அதன் பிறகு திடீர்னு இறங்கி நான் தாங்க கரப்பாம்பூச்சி கட்சின்னு டெல்லியிலையும் பெங்களூர்லையும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. டெல்லியில் வச்சு கன்னத்திலே பலால் கொடுத்தாங்க வந்து, சரியான குழு கொடுத்தாங்க வந்து. எங்கள் நாடு இருக்கிற நிலைமைக்கு, நாடு போயிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு உலகம் பூரா வந்து போர் பதட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு அதிபர் வந்து கிறுக்கா இருக்கிறான். இப்படியா இருக்கும்பொழுது நீ வந்து கரப்பாம்பூச்சி அப்புறம் வந்து கம்பளி பூச்சின்னு யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவங்க வந்து பெங்களூரில் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க இந்த நீட் தேர்வுக்கு எதிராக வந்து. அதில் யார் முதன்மையாக நிற்கிறதுனா நம்ம அருமை நடிகர் பிரகாஷ்ராஜ். கரப்பாம்பூச்சி கட்சின்னு நினச்சிடாதீங்க. கரப்பாம்பூச்சி வந்து சாகடிக்கவே முடியாது. கரப்பாம்பூச்சி உள்ள புந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா இப்படின்னு தொடர்ச்சியாக பெரிய இது வந்து, அதாவது கோளாறு எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் ஒரு கோளாறு பிடிச்ச ஒரு நடிகர் அவர். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ தர்மஸ்தலா கோவில் விவகாரம் கர்நாடக மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற, கர்நாடக மாநிலம் இந்தியாவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் வந்து தர்மஸ்தலா. உலகத்திலிருந்து அவ்வளோ பேரும் அங்கே வராங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த தர்மஸ்தலாவை சேர்ந்த சின்னப்பா அப்படின்னு முன்னாள் ஊழியர் என்ன பண்ணாருன்னா, இங்கே வர பெண்களை எல்லாம் மயக்கி பாலியல் பலாத்காரம் செய்து அதை கொன்று கோவிலை சுற்றி புதைச்சி வச்சுருக்காங்க. அதை புதைச்சவனு நானும் ஒருத்தன் அப்படின்னு அந்த ஆள் ஒரு பேட்டியை கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவொன்னு பெரிய விஷயமாயிடுச்சு. பயங்கரமான விஷயமாகி போட்டு புக்லைன்லாம் வச்சு எல்லா இடத்துலையும் தோண்டி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. என்னையா ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு பொழுது, அதாவது இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது, என்னை இது மாதிரி பேச சொல்லி ஒரு முகமூடி மனிதன் எனக்கு வந்து ஒரு உத்தரவிட்டார். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு பொருளையை கிளப்பி விட்டுறதுக்காக ஒரு 200 கோடி ரூபாய் பணம் இறக்கப்பட்டுள்ளது. எனக்கு வந்து 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. நான் பேசிட்டேன். நான் அந்த முகமூடி மனிதனுடைய அப்படி முகம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுது அப்படிலாம் சொல்லியிருந்தார். அப்புறமா வந்து அந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டில் அந்த வழக்கில் இந்த தர்மஸ்தலா சம்பந்தமாக பிரகாஷ்ராஜுடைய பெயரும் இடம்பெற்றது. உடனே அவர், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இது வந்து மிகப்பெரிய சதி, இது எப்படின்னு எனக்கு தெரியல, நான் வந்து இதுக்கு விளக்கம் சொல்கிறேன், நான் அதெல்லாம் ஆச்சா போச்சா, ஏன்னா உண்மையிலே யார் பேர் வேணாலும் சேர்க்கலாம், ரைட்டு சொல்கிறதுக்கான காரணம் அது. இது என் மேலே உள்ள காண்டுனால எனக்கு எதிராக பண்ணுற ஒரு விஷயம் அப்படிலாம் வந்து அறிக்கை சொன்னார். அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வந்தாரா, அது சம்மந்தமாக பேசினாரான்னு எனக்கு நான் அதை ஃபாலோ பண்ணல. அதே வேளையில் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் சொல்லியிருந்தார், அது ஒருத்தருடைய பேரை நீங்கள் சேர்த்தா, ஒருத்தர் பேருடைய குறிப்பிட்டா அவங்க குற்றவாளி ஆகிட மாட்டாங்க, அது தவறான ஒரு விஷயம், உண்மைதான் அது. ஏன்னா தீர விசாரிப்பதே மெய், அதுதான் உண்மை. எதுக்கு சொல்கிறேன்னா, என்னென்ன பேச்சு பிரகாஷ்ராஜ் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற சிஎம் விஜய் அவர் தேர்தலில் இருந்தப்போ பழனியில் திமுக சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உறுப்பினரான்னு தெரியல, பழனியில் தான் அவர் பிரச்சாரம் பண்ணார். அது திமுக கூட்டணியில் உள்ள ஒரு வேட்பாளர். உனக்கு என்ன அரசியல் தெரியும்? உனக்கு வந்து ஒரே சினிமாவில் டாக்டராகவும் நடிக்கலாம், வக்கீலாகவும் நடிக்கலாம், நீதிபதியாகவும் நடிக்கலாம், ஏன் முதல்வராக கூட நடிக்கலாம். ஆனால் நீ அதுக்காக முதல்வர் ஆகிடுவியா? படத்தில் மட்டும்தான் ஆக முடியும். இந்த மொழிக்காகவும் மக்களுக்காகவும் நான் குரல் கொடுத்தேன்ல, அதில் 1% நீ குரல் கொடுத்துருக்கிறியா? யார? விஜய் தான், பேரை சொல்ல. நீ 1% குரல் கொடுத்துருக்கிறியா? டிரைவர் மகன்லாம் வந்து எம்எல்ஏக்கு நிற்க வச்சுக்கிற, வேலைக்காரியோட மகள்லாம் வந்து அமைச்சருக்காக பார்க்குற அப்படின்னு மிக ஏளனமாக கேவலமாக ஒரு பேசுகிற பேச்சு வந்து விஜய் பார்த்து. பிரகாஷ்ராஜ் தான் டிரைவர் மகனை இதுவாக வச்சிருக்க, இதுவாக பண்ணியிருக்கிற, நீ முதல்வர் ஆயிடுவியா? சினிமாவில் தான் ஆவ, அரசியல்லாம் உன்ன தெரியுமா? உனக்கு எனக்கும் போட்டி வச்சுக்கலாமா? நம்ம எவ்வளோ நேரம் பேசுவோம் தெரியுமா அப்படின்னு. அதே டிரைவர் மகன் தான் வெற்றி பெற்றிருக்கார். அதே டிரைவர் மகன் தான் இந்து சட்டசபை நடந்திருக்குல்ல, அதனுடைய கொறடாவாக ஆக்கியிருக்காரு. எல்லாரும் சாமானிய மக்கள் தான். இன்னைக்கு தவேகாவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் இது மிக சாதாரண மக்கள் தான். இது பிரகாஷ்ராஜுக்கு தெரியலையா என்னன்னு? இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, விஜய் ஜெயிக்க மாட்டாரு, அதனால் நம்ம என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், என்ன வேணாலும் தாறுமாறா பேசலாம் அப்படின்ற வெளிப்பாடு தான் இப்படியாப்பட்ட பேச்சு வந்து. கொஞ்சம் நஞ்ச பேச்சே கிடையாது. நீ வந்து பிஜேபியோட பி டீம், அதோட இது டீம் அப்படின்னு. அப்புறம் அந்த ஆட்சி அமைக்கிறதுல ஒரு சின்ன குளறுபடி நடந்துகிட்டு இருக்குல்ல,
இந்த மெஜாரிட்டியை நிறுவீங்கன்னு சொல்லும் பொழுது ஆளுநரை பார்த்துலாம் வந்தாங்க. உடனே என்ன பண்ணிட்டார் பிரகாஷ் ராஜ், ஆளுநரை திட்ட ஆரம்பிச்சார். அது விஜய்க்கு ஃபேவரா பேசுற மாதிரி ஆளுநரை திட்ட ஆரம்பிச்சார். காரணம் என்னன்னா, எப்படி அவர் சிஎம் உட்காந்துருவாரு அப்படின்னு, சிஎம் உட்காந்துருவாரு. நான் என்ன சொல்றேன், பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு இவ்வளவு அரசியல் பேசுறாரு. உண்மையா அவர் தமிழ்நாட்டு அரசியல் பேசுறாரு, ஆந்திரா தெலுங்கானா அரசியல் பேசுனாரான்னு தெரியல. உண்மையா ஒன்றிய அரசு, நம்ம மத்திய அரசு கூட சொல்லலாம், ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, சங்கி அரசு இதை பேசுறாரு. கர்நாடகா அரசியல் என்னைக்காவது ஒரு விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு? என் நாலேஜுக்கு தெரிஞ்சு தெரியல, யாராவது தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்ஸ்ல பேசுங்க, சொல்லுங்க. கர்நாடகா ஏன்னா அங்க இருக்க முடியாது. அவர் சம்பாதித்த பெரும்பான்மையான சொத்துக்கள் கர்நாடகாவில் இருப்பதாக ஒரு தகவல் முதலீடு பண்ணியிருக்காரு. அங்க எப்படி பேச முடியும்? அதுதான் மத்திய அமைச்சர் எல் முருகன் என்ன சொன்னாரு, கன்னடத்தை சேர்ந்த பிரகாஷ் ராஜ் தமிழர்களை பற்றி பேசுறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டார்ல. என்ன நான் கன்னடம் தான், என்ன கன்னட, தெலுங்க, துளு இப்படிலாம் பிரிச்சு பார்க்காதீங்க, நான் ஒரு இந்தியன், என்ன ஏன் அப்படி பிரிச்சு பார்க்குறீங்க நீங்க? பிரகாஷ் ராஜ் ஒரு பதில், தமிழ் மேல எனக்கு அவ்வளவு பற்று இருக்கிறதுனால தான் தமிழை இந்த அளவுக்கு நான் பேசுறேன் நான். இதெல்லாம் மீறி மத்திய அமைச்சர் என் மேல ஒரு மொழி பாகுபாடு, ஒரு மாநில பாகுபாடு மேல காட்டாரு அப்படின்றாரு. நான் திரும்ப சொல்றேன், பிரகாஷ் ராஜ் நீங்க உண்மையிலே ஒரு இந்திய அரசியல் தான் பேசுறீங்க, நீங்க இந்திய குடிமகன் தான். மேகதாது அணை கட்டுறாங்க இல்லைங்களா, அதற்கு எதிராக ஒரு குரல் கொடுக்க முடியுமா உங்கள? காவிரி நீர் பிரச்சனை பத்தி ஒரு விஷயம் பேச முடியுமா உங்களால? சிவராஜ்குமார்ன்ற ஒரு கன்னட நடிகர், அவர் அங்க ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அவங்க அப்பா மிகப்பெரிய ஸ்டார். அவர் ஒரு தடவை பேசினார், பேசுறதுக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பாங்க. சாதாரணமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார், தண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு. அப்புறம் அங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்த போது அவர் போய் அங்க என்ன பண்ணாரு, அவங்கள கூல் பண்ணல. தயவுசெய்து சினிமாக்காரங்களை அரசியலுக்குள்ள சேர்க்காதீங்க, நான் போய் அங்க ஜெயிலர்ல நடிக்கிறேன், இன்னொரு படத்தில் நடிக்கிறேன், தனுஷ் படத்தில் நடிக்கிறேன், ஆனால் தயவு செய்து அங்க சேர்க்காதீங்க. அவர் அவ்வளவு பெரிய ஸ்டார், சிவண்ணா சிவண்ணான்னு அப்படி அங்க போனீங்கன்னா அப்படி ஒரு அன்பை பொழிகிறாங்க. அவருக்கு ஒரு எதிர்ப்பு வந்தப்போ அந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணார். ஆனா தில்ல ஒரு விஷயத்தை பேசினாரு. காரணம் என்னன்னா, சிவராஜ்குமார் இங்கு சென்னையில் பிறந்து வளர்ந்து இங்கு சென்னையில் படித்தவர், தரமணி அரசு திரைப்பட கல்லூரியில் படித்தவர். அவர் அந்த விஷயத்தை அப்படி பேசினாரு, ஆஃப் பண்ணிட்டாரு. பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா பிரகாஷ் ராஜ் நீங்க பேசுறதுக்கு தில் இருக்குதா? இப்ப மேகதாது அணையை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு தில் இருக்குதா? உங்களுக்கு தெரிஞ்சதுதான் விஜய் எதிர்ப்பு அரசியல், விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா குய்யோ முறியோ வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறீங்க ஆக முடியலையே அப்படின்னு. அப்புறம் வெளியே செல்லம் கண்ணு அப்படின்னு பேசுறது. இன்னைக்கு 4 மாநிலத்துடைய ஓட்டர் ஐடி வச்சிருக்கீங்க, இது வச்சிருக்கிறது சரியான ஒரு விஷயமா? அதுக்கு ஒரு நீதிமன்றம் விளக்கம் கேட்கறாங்க, பதில் சொல்ல நீங்க. அதுக்கப்புறம் தான் பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க. ஆனா வெளியே பேசுறது பாத்தீங்கன்னா அவ்வளவு வியாக்கியானம். இது ஒன்றும் தாங்க முடியாத ஒரு வைத்தறிச்சல். என்னன்னா, சிஎம் ஆனது, விஜய் சிஎம் ஆனது, அது என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அமைச்சரவையில் இருக்கிறதுனால என்ன விமர்சனம் பண்றதுன்னு அவர் பாட்ன இருக்காரு. இதே லைட்டா ஒரு பிஜேபி ஆதரவு, பிஜேபி இதுன்னா இறங்கி உள்ள விஜய ஜோசப் விஜயை பார்க்கும்போது எனக்கு முகத்துல பாத்தீங்கன்னா மோடியோட முகம் தான் தெரியுது, அமித்ஷாவுடைய உருவம் தான் தெரியுது. அவர் பேசுற வாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங்கோடைய வாய்ஸா தான் தெரியுது. அப்படின்னு தாராளமா இப்ப பேசக்கூடியவர். நீங்க என்ன வேணாலும் அரசியல் பேசிங்க, அதை தாண்டி தமிழர்களையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றாதீங்க. இங்க அவர்களுக்கு எதிரான விஷயங்களை பேசாதீங்க. உண்மையிலே இந்தியர் தான், எல்லாரும் இந்தியர் தான், இந்திய ஒருமைப்பாடு இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ராமரும் லட்சுமணரும் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிற்கு புலம்பெயர்ந்தவர்கள் உங்க பார்வையில், ஆனா வெளியே இந்தியன் சொல்லிக்கிறீங்க. அதையெல்லாம் மீறி தயவுசெய்து தமிழ்நாட்டிற்குள் விஜய் எதிர்ப்பு அரசியலை பேசாதீர்கள். காரணம் என்னன்னா, அவ்வளோ இளைஞர் கூட்டம் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க அவரை. அவ்வளோ இளைஞர் கூட்டம். நீங்க இந்த கரப்பாம்பூச்சி கட்சியெல்லாம் சொல்றீங்கல்ல, இது பின்னாடி பெரிய இளைஞர் கூட்டம் இருக்குது. இது ஒரு மாற்றத்தை கொண்டு பேரே பிறகு கரப்பாம்பூச்சி கட்சின்னு வச்சிருக்க, மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது அப்படிலாம் விடுறீங்கல்ல. இங்க அதெல்லாம் வேகாது. காரணம் என்னன்னா, இங்குள்ள மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இங்குள்ள இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள். தயவு செய்து சிஎம் விஜய் அவர்களுடைய எதிர்ப்பு அரசியல் விமர்சனங்களை இங்கு பேசிவிடாதீர்கள். உங்களுக்கு 4 ஓட்டர் ஐடியை, 4 மாநிலத்தோட ஓட்டர் ஐடியை இனி வரும் காலங்களில் அது போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.